234 தொகுதி போனாலும் அவர் வந்து கூட்டணி வச்சா தான் அவர் வருவார் போல. இவர் வந்தார் முதல்ல வந்த உடனே பஸ்ஸுக்கு கையெழுத்து போட்டாரு. சரி, மீதி இன்னத்த பண்ணார் இவர். திமுக வெற்றி பெறுமா இந்த அவருடைய நடைபயணம்? சாத்தியமே இல்லை. உள்ளூரை பார்க்க போனாக்கா ஆட்சி வந்ததுல இருந்து மக்கள் கொலை கொள்ளை திருடு கற்பழிப்பு இதுதான் நடக்குது. கேட்டாக்கா உங்கள் ஆட்சி நடக்கல. ஒரு ஆட்சின்னா 13 வருஷம் ஆட்சி ஆண்ட ஒரே ஆள் யாருன்னா அது எம்ஜிஆர் தான். இவங்க வந்ததுலேருந்து நெல்ல ஆட்சி தர மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இன்னைக்கு நெல்ல ஆட்சி தரல. எல்லா மக்களும் வந்து குறை, யாரை கேட்டுட்டு போனாலும் குறை. அண்ணாமலை பேசுனது தான் சொல்கிறேன். அண்ணாமலை பேசின பேச்சு பூரா நான் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது. இரநூத்தி 34 தொகுதி போனாலும் அவர் வந்து கூட்டணி வச்சா தான் அவர் வருவார் போல. இவங்க எப்படியும் கூட்டணி வைக்கிறாங்கல்ல, தளபதி வச்சா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக தளபதி தான் உனக்கு நிறைய இது சாய்ஸ் இருக்குது அவர் வரதுக்கு. இப்போ நம்ம போனால் கூட எங்கெங்கோ பார்க்குறோம். இப்போ நாங்கள் செங்கல்பட்டு போனோம் கோயிலுக்கு, அங்கே பார்த்தா ஒரு லைனாக தண்ணீர் பந்தல் நேற்று பார்த்தா. இங்கே செங்கல்பட்டுலேருந்து பார்த்துன்னு வரோம். ஒரு ஏரியா வண்டலூர் பார்க்குறோம், அப்படியே ஊரை பார்க்குறோம், அப்படியே லைனாக வந்து நேருக்கா போல். அது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ கூட்டணி இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக கூட பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணியா வச்சாச்சுன்னு சொன்னா அந்த அணி வெற்றி பெறுமா? ஏடிஎம்கே கூட விஜய் கூட்டணி வச்சா கூட்டணி விஜய்க்கு இருக்குதுங்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் வரத்துக்கு எதிர்கட்சி தலைவர் உட்கார கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜயகாந்த் வந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து டிஎம்கே சுத்தமாக வரல. அப்போ வந்து இவர் தான் ஆரம்பிக்கும் போதே இவர் எதிர்கட்சி தலைவர் 40 சீட்டு கொடுத்தாங்க, 29 சீட்டு வந்தார், 27 சீட்டு வந்தார். கூட்டணி தான் வந்தார். அப்போ கூட வந்தார்ல. இவங்க எத்தனை கூட்டணி வச்சாங்க, டிஎம்கேல வரல இல்லை, அவர் வந்தார்ல. அதே மாதிரி போயிட்டு விஜய்க்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. அவர் எப்படியோ நின்று வாங்கினாருன்னா சீட்டு வாங்கினா வரதுக்கு எதிர்கட்சி தலைவராக கூட உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரேஸ் நிறைய யூடியூப் எதில் பார்த்தாலும் விஜய் பற்றி வந்துனே தான் இருக்குது. இவர் வந்தார் முதல்ல வந்த உடனே பஸ்ஸுக்கு கையெழுத்து போட்டாரு. சரி, மீதி இன்னத்த பண்ணார் இவர். ஒன்றும் பண்ணல. இலவசமா தானே போறீங்க, போகலையா? யாரு அந்த பஸ்ஸில் இலவசமாக போகிறத விட சும்மா கிடக்கலாம். அவர் பஸ் விட்றாருன்னா நம்ம போகிறோம், எப்போ நம்ம துட்டு கொடுத்து போகிறோம், அதை போகிறோம். இவர் எப்போ அந்த பஸ்ஸு வருதோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகணுன்னு, வீட்டு வேலைக்கே போகணும், ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிறோம், அந்த வேலைக்கு போகணும். அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு போனால் தானே அவங்க நம்மள்கிட்ட விட்டுட்டு போவாங்க. அப்போ இந்த பஸ்ஸு வரும்னு நம்ம காத்துன்னு இருக்க முடியுமா? முதல்ல வந்த உடனே கையெழுத்து போட்டார் பஸ்ஸுக்கு, மீதி எதுக்கும் கையெழுத்து போடல. ஒரு முதியோர் காசுக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் ரேஷன் கார்டுக்கு போடுறாங்க. அவங்களுக்கு வயசு இருக்குது, அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தலைவருக்கு வந்து 1000 ரூபாயாம் ரேஷன் கார்டுக்கு. ரோட்டில் பிச்சை எடுத்து கிடக்குதுங்க. அது வயசானதுங்க முதியோர் காசெல்லாம் பிடிச்சி, முதியோர் காசு கிடையாதுன்னு சொல்லி அந்த முதியோர் காசெல்லாம் பிடிச்சி அதில் 1000 ரூபாய் போடுறாங்க வீட்டு தலைவிக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாயாம். காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிற ஒரு பெற்றவங்க 1000 ரூபாய் போட மாட்டாங்களா? 1000 ரூபாய். இல்ல, இந்த பிரச்சனை இருக்கும்போது எடப்பாடியார் வந்து எல்லா தொகுதிக்கும் எங்க அதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு. ஆமா, யாருமே வரமாட்டாங்க. இனிமே வேஸ்ட்டுங்க. அதிமுக வெற்றி பெறுமா இந்த அவருடைய நடைபயணம்? சாத்தியமே இல்லை. ஆனா கூட்டணி எல்லாம் அமைச்சு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க கூட்டணி ஒன்றாகட்டும். அதிமுக கூட்டணி முதல்ல ஒன்றாகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற கூட்டணி பற்றி நம்ம யோசிக்கணும். அவங்களே பிரிஞ்சு இப்போ 4 ஆயிடுச்சுல, 4 ஆகி போச்சு. இப்போ என்ன, இப்போ அவங்க அதிமுக வந்து நிறைய பேர், இப்போ எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் போயிருக்காங்க அதிமுக. இது விடுதலை கட்சி, இது விஜய் கட்சி. வாய் இன்னும் கொஞ்சம் சில்பாகுதுன்னு தெரியல. விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க. அதில் போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40 பேர்னு வச்சுங்க, ஒரு 30 பேர்னு வச்சுங்களேன். அந்த 30 பேரில் வந்து 20 பேர் வந்து அதிமுக. ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோம், இங்கே வந்தாலும் யார் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. என்ன, அதில் ஒரு 5-6 பேர் வந்து விடுதலை சிறுத்தை, ஒரு 3-4 பேர் வந்து எங்கள் கட்சி ஆளுங்க. அது சின்ன சின்ன பசங்க, அது அவங்க ஃபேமிலியெல்லாம் திமுக தான். அதில் வந்து ஒரு 2-3 பேர் போய்க்கிறாங்க. என்ன,
இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்க அண்ணாதிமுக என்ன சரிவு தானே ஆகுது. இப்போ டோட்டலாக நாங்கள் இங்கே இருக்கிறதுனால அது தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும். திமுகலேருந்து யாரும் போக மாட்டாங்க. இங்கே வந்து அண்ணாதிமுக வந்து போயிருக்காங்க. இது ஒரு ஏன்னா இதை நான் நேரடியாக பார்க்கறதுனால இதை சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து சின்ன பசங்க வந்து அண்ணாதிமுக, ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க வந்து பெற்றவங்க பேச்சு கேட்பான். சின்ன பசங்க பெற்றவங்க பேச்சு கேட்பான். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அதை ஊட்டி தான் வளர்த்துக்கிறோம். இப்போ எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் எங்கள் அம்மா, எங்கள் மாமியார், நாங்கள் எல்லாமே டோட்டல் ஃபேமிலி வந்து திமுக தான். அது என் குழந்தைலேருந்து அவனை பார்த்துக்கிறானுங்கள. அதனால் வந்து எங்கள் திமுக நான் தான் இல்லை, திமுக ஒவ்வொருத்தரும் அவங்கள குழந்தைங்க அதுமாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. அதனால் திமுகலேருந்து ஓட்டு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தான் ஓட்டு சேர்த்துறோம். கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச வரையும் இதை நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் பொம்மை ஆட்சி நடக்குது. அவர் நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யலை. மக்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க. நான் 34 தொகுதியிலையும் பயணம் போய் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2026 எலெக்ஷனில் இதை வச்சு அவர் வெற்றி பெற முடியுமா? உங்கள் எடப்பாடி அவர் வந்து 234 தொகுதிக்கும் வந்து நடைப்பயணம் போகிறாரு. இதே வந்து 76 நீதி கேட்டு நெடுப்பயணம் போனார் கருணாநிதி. அவரும் நடைப்பயணம் போனார் தான். ஆனால் என்ன ஒன்றுனா அவர் போன நடைப்பயணம் வேறு, இப்போ இவர் போகிற நடைப்பயணம் வேறு. மக்கள்கிட்ட இவரோட குறைய சொல்லி ஆட்சி இந்த மாதிரி நடக்குது. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து மக்களுக்காக எதுவுமே செய்யலை. ஆனால் உள்ளூரை பார்க்க போனாக்கா ஆட்சி வந்ததுலேருந்து மக்கள் கொலை கொள்ளை திருடு கற்பழிப்பு இதுதான் நடக்குது. கேட்டாக்கா உங்கள் ஆட்சியில் நடக்கலைன்னு அது சொல்லக்கூடாது. மக்களுக்கு நல்ல ஆட்சி தரணும். மக்களுக்கு வந்து சுயட்சமாக வாழணும். அதுக்கு என்ன வழியோ மக்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களாம் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க, இதை தான். அவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட யாருமே வந்து சரிவர பேச்சு முறை கிடையாது. காரணம் இதோ கூட பொன்முடி ஒரு இது ஒன்று பேசினார், வைஷ்ணவின்னு. அதுதான் தப்பு. இனிமேலாம் இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடாது. இந்த கேவலப்படுத்திட்டு அப்புறம் மக்களுக்கிட்டே வந்து உங்கள் குறைய சொல்கிறேன். அப்புறம் ஓசி 1000 பஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. துரைமுருகன் கூட சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு 1000 உனக்கு 1000 அப்படின்னு. இதெல்லாம் பேசக்கூடாது. மக்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்கள வந்து மக்கள் கவனிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். எடப்பாடி பழனிசாமி வந்து 234 தொகுதியும் பாத யாத்திரை போகிறதுக்காக ஒரு பேச்சு பாத யாத்திரை சொல்கிறாங்க. சொல்லு. சப்போஸ் 234 தொகுதியும் பாத யாத்திரை போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னான்னு இப்போ சொல்ல முடியாது. அநேகமாக டிஎம்க்கு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. அவருக்கு போடுவாங்களா போட மாட்டாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தானே ஸ்டாலின் போனார். ஸ்டாலின் இதே மாதிரி தான் போனார். அவர் வந்து ஒரு ஏரியாவை அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி இப்போ இவர் ஒரு ஏரியா கவர் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி தான் சொல்ல முடியும். ஸ்டாலின் போனதுனால வெற்றி பெற்றான்னு சொல்கிறாங்க. இவர் போன மறுபடியும் இந்த ஆண்டு வெற்றி ஓய்வு திருப்பி மக்களை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்லேருந்து போனோன்னா வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கூட்டணி இருந்தால் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே கூட. ஏன்னா இப்போ வந்து ஓட்டு செதுரும்ல. இப்போ செதுருது இல்லை ஓட்டு. இப்போ அவங்கவுங்க ஒரு கட்சி விஷயமா ஒரு சைடு இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. ஓட்டு செதுருது இல்லை, அப்போ வாய்ப்பு இருக்குது. வரதுக்கு வாய்ப்பு. பாஜக கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சப்போர்ட்டு தான். சப்போர்ட்டு தான். டெல்லியிலேருந்து சப்போர்ட் வருதில்ல. யாரு நீ வேணான்னு சொல்லி வேணான்னு சொல்லு. சப்போர்ட்டு தான் இது. நம்ம சப்போர்ட் வருதுன்னா நம்ம எப்படியும் உட்காந்து ஆகணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூட்டணி வச்சு உட்காந்துருவோம். வச்சு பார்ப்போம். ஒரு ஆட்சின்னா 13 வருஷம் ஆட்சி ஆண்ட ஒரே ஆள் யாருன்னா அது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மாதிரி யார் வர முடியும்? இனிமேல் இந்த கட்சி வரும்னு நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். நாங்கள் ஒரு 50 பேர் எங்கள் கூட்டம், எங்கள் குடும்பம் மட்டும் இந்த 50 பேரும் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம். எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் தாயில்லா பிள்ளையாயிடுச்சு அந்த கட்சி. அதனால நாங்கள் வந்து அதை போடாமல் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது ஒரு வாட்டி இதுக்கு போட்டு ஒரு வாட்டி போடுங்க அப்படின்னு. இந்த ஓட்டு ஃபுல்லாக நான் சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே மாறி இதுக்கு போட்டோம். இதுக்கு போட்டு என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. அப்போ என்ன பண்ணுவேன் நீ? இனி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் போடணும். மாற்றி மாற்றி போட்டுக்கினே போயினே இருக்க வேண்டியது தான். இல்லை, எடப்பாடி எம்ஜிஆருக்கு வழியில் தானே வந்திருக்கிறாரு எடப்பாடியார். அவர் என்ன செய்கிறாரு? அவர் மட்டும் என்ன செய்கிறாரு? அவர் மட்டும் என்ன செய்கிறாரு? நீங்கள் சொல்லுங்கள். அவர் மட்டும் என்ன செய்கிறாரு? எல்லாமே அவங்கவுங்க புள்ள பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு தான் பாடுபடுறாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு தான் பாடுபடுறாங்க. அவங்கவுங்க எடுத்து போகிறத தான் பாடுபடுறாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் காட்டுங்க நீங்கள். மக்களுக்கு வேண்டி நல்லது. அவ்வளோதான். அவர் தான் செஞ்சார் நல்லதை.
முதியோர் காசு அவர் தான் போட்டார். முதியோர் காசுன்றது வயசானவங்களுக்கு. இப்போ என்னை விடுங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க. என்னோட மோசமாக இருக்கிறவங்களாம் ரோட்டில் உட்காந்து கிடக்குறாங்க. இந்த ஒரு 1000 ரூபாய் எடுத்து போய் கொடுத்து மருமகிட்ட நல்ல பேர் எடுத்து அதில் சோறு வாங்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறாங்களா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு குழந்தைங்களுக்கு சத்து உணவு கொண்டாந்தார், அவர் தானே கொண்டாந்தார். அதுக்கு நல்ல சாப்பாடு அவர் எடுத்தாந்தார், அவரே கூட உட்காந்து சாப்பிட்டாரு. முதல்ல ஸ்கூலில் போட்ட சாப்பாடெலாம் நாய் வண்டியில் வரும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அந்த வண்டி நல்ல வண்டியில் வந்தது சாப்பாடு. அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி யாரும் இருக்க முடியாது, எம்ஜிஆர் மாதிரி யாரும் பிறக்க முடியாது, இனி எம்ஜிஆர் மாதிரி யாரும் வரவும் முடியாது. எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கல, நிறைய ஊழல், மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஒரு பொம்மை முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது திமுகவை பலவீனப்படுத்தாதா? இவர் ஒவ்வொரு தொகுதியாக நடைப்பயணம் மேற்கொள்கிறது இந்த மாதிரி சொல்கிறார். முதல்ல வந்து நான் ஒருத்தரை குறை சொல்கிறேன்னா நான் நல்லவனாக இருக்கணும். நான் நல்லவனாக இருந்து குறை சொன்னால் கண்டிப்பாக அது அவங்க மெயினில் ஏறும். நானே புறம்போக்குன்னும் போது சொன்னால் அது ஏறுமா? இப்போ இங்கே அவர் சிஎம் இருந்தார A to Z வச்சுங்களேன், பொருள் அடிக்காதவன் யாருமே கிடையாது இல்லையா? அது ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவங்க இருந்தது வந்து வேறு, அவங்க தெரிஞ்சதுன்னா ஒன்றே அவங்க நடவடிக்கை வேறு. இந்த அளவுக்கு யாரும் போயிட மாட்டாங்க, புரியுதா? நான் பாட்டு என் வேலையில் பார்த்துக்க, நீ பண்ணி உன் வேலையை பாரு, அவள் தான். இதுமாரி தான் ஆட்சி நடந்தது. அதே நேரத்தில் அந்த ஆட்சி நடக்கும்போது கூட பிஜேபி தான் அவங்க ஃபேவராக இருந்தாங்க இல்லையா? வேறு யாருக்கும் ஃபேவராக இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுற ஊரில் வந்து நாளைக்கு அங்கே மாட்டிக்கூடாது, அவங்க நம்ம தூக்கக்கூடாதுன்றதுனால தான் அதுமாரி தான். இன்றைக்கி பிஜேபி யார் போனாலும் சரி, பிஜேபியில் தமிழ்நாடு திமுகவே போனாலும் சரி, பிஜேபி கூட போனாலும் சரி, தோக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னைக்கு நீ வந்து முஸ்லீம் என்ன பண்ணா, கிறிஸ்டின் என்ன பண்ணா, அவ்வளோ மனசுங்க. என்னைக்கு நீ அதுமாரி பண்ண போனால் நம்மள மாதிரி ஆளும் யோசிப்பேன்ல. பொதுவான ஏன் ஒரு மனிதன் ஏன் அதுமாரி பண்ணுறான்? மதம் என்ன பெரிய மதம் இல்லையா? அது தப்பு தானே அது. அதனால தான் நீ தமிழ்நாடு வந்து பிஜேபியே வேணாம் இருந்துச்சு. இவரா மாதிரி 10 எடப்பாடி போய் கூட்டணி போனால் கூட சரி, பிஜேபி கூட அசைக்கவே முடியாது. இவர் தலையில் முக்காடு போடணும் போகணும், வாய்ப்பே கிடையாதுங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இவங்க வந்ததுலேருந்து நெல்லாட்சி தர மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி நெல்லாட்சியே தரல. எல்லா மக்களும் வந்து குறை, யாரை கேட்டுட்டு போனாலும் குறை. ஏன்னா ஆட்சி நடத்துகிறவங்க வந்து அடிமட்ட தொண்டை வரையிலையும் ஆராயணும். இவங்க அப்படி இல்லை, இவங்க மேல் மட்டத்தை மட்டும் பார்த்துன்னு போகிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து நடப்பயணம் போகிறாரு, 234 தொகுதியினர். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கோசம் எதிர்பார்த்தாங்க வெவ்வேறு ஆளை. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த உடனே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. கனிமொழி சொல்கிறாங்க, ஸ்டாலின் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் அவங்க போனால் உங்களுக்கு நீங்கள் 13 கட்சி கூட்டணி வச்சுக்கிறீங்களே, உங்களை பற்றி அவங்க எதாவது கேட்குறாங்களா, பேசுகிறாங்களா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க கூட்டணி வச்சுட்டாங்களா, வச்சுட்டதுனால வந்து துரோகம் நினச்சிட்டாங்க, அநீதிட்டாங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்துக்கின்னு தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக எந்த நல்ல ஒரு பலனையும் கொடுக்கல. 1000 ரூபா கொடுக்குறேன், ரேஷன் அரிசி ஆரம்ப காலத்துலேருந்து இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பிரசன்னான்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் போய் கேட்குற ஒரு ஆயா பேட்டி கொடுக்குது, நீ என்ன கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு பெருசாக பேசிக்கிறேன்னு நேருக்கு நேராக கேட்டுது. இதெல்லாம் மக்கள் கவனிச்சுன்னு தாங்க, எதுவும் கவனிக்காமல் இல்லை. நம்ம மக்களுடைய நலனை அக்கறையை கொண்டு யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. என்ன போன்ற தொண்டர்களாக இருக்காங்க அவங்களாம் வந்து கண்டிஷனாக எடப்பாடிக்கு உறுதியாக இருந்து 234 தொகுதியில் 186 தொகுதி எடப்பாடி கூட்டணியோட ஜெயிப்பார். இது என்னுடைய வாதம். அண்ணாமலை வந்து எங்கள் தலைவராக இருந்தார். அவர் இருந்ததுன்னு நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிங்கிறேன். இதே பேட்டியில் அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் அவர் முருகன் இருந்தார். கொஞ்ச நாள் வேல் எடுத்துக்கின்னு நடப்பயணமாக போனார். அதுக்கப்புறம் அவர் அண்ணாமலை மாற்றினாங்க. அண்ணாமலை வந்தோடனே அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணார். பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே அந்த அம்மா தான், புரட்சி தலைவி அம்மா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ காரசாரம் வந்து பிரச்சனை வந்து கூட்டணியை வானான்னு ஒதுங்கினாங்க. இன்னும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதே தான் எடப்பாடின்னு சொல்லியிருந்தார். இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க. சில விஷயத்தில் அவங்க திமுகவில் பேசுகிற மாதிரி முட்டாள்தனமான வார்த்தைலாம் பேசிடுறாங்க. நான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அன்றத்தை உணர்ந்து இவங்க செய்தாங்கன்னா
எல்லாமே கரெக்டாக போகும். ஒரு வார்த்தை ஒருத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், என்னடா நம்ம இந்த வார்த்தை சொல்ல போனாக்கா அவங்க மனசு பாதிக்குமே, அவங்கள்ட்ட இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது அவங்க மனசில் தோணலை. நீங்கள் பிஜேபியை சொல்கிறீங்க, அண்ணாமலை. பிஜேபி ஆமாம், அண்ணாமலை பேசுனது தான் சொல்கிறேன். அண்ணாமலை பேசின பேச்சு பூரா நான் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். அது காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சு, நீங்கள் வந்து ஆட்சி பிடிச்ச முடியும் தமிழ்நாட்டில் அவ்வளோ செய்ய முடியும், யாராவது ஒருத்தவங்க தோல் கொடுக்கணும் உனக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏடிஎம்கேயோட இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காங்க. சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கல. காரணம்னா பிஜேபி அந்த மாதிரிலாம் பேசுனது அண்ணாமலை வச்சு அவங்க ஒரே ஒருத்தர் அண்ணாமலையை மாற்ற நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம். அமித்ஷா வந்தார், பேசினார், அதுக்கே பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கின பிறகு இப்போ வந்து நரேந்திரனே அவர் நாயனார் மகேந்திரனை போட்டிருக்காங்க தலைவராக. அவர் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேவில் இருந்த போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கி அவர் பிஜேபியில் தலைவர், தமிழ்நாட்டுக்கே தலைவராக வந்திருக்கார் பிஜேபியில். அவர் வந்து நல்லபடியாக இருந்து அந்த கட்சியை வளர்க்கணும், கட்சிக்காக பாடுபடணும், கூட்டணி கட்சிக்காகவும் பாடுபட்டு 186 தொகுதியை வெற்றி பெற செய்யணும்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன கேட்க போகிறீங்க? 2026 அதிமுக பிஜேபி உறுதி, அவங்க வெற்றி உறுதி. கூட்டணி ஆட்சி கிடையாது. எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி, எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி கிடையாது. ஆனால் அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி தான் அமையும், 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம், பிள்ளை வந்து நுண்டி பிள்ளையாக இருந்தால் நம்ம விட்டு கொடுத்துருமா, அதனால் விட்டு கொடுக்காத அவங்க பேசுகிறாங்க. இப்போ மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி தான், ஆனால் இருந்து செய்கிறது பூரா இவங்க தான் செய்கிறாங்க. மத்தியில் கூட்டணி ஆட்சி தானே, இவங்க தானே செய்கிறது பூரா செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம் வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி பற்றாக்குறையாக இருந்தால் எங்களுக்கே வந்து பெரும்பான்மையோட இருக்கும்போது நம்ம இதுக்கு 130 140 சீட்டு வாங்குறாங்க. அதில் ஒரு 128 130 ஏடிஎம்கே ஜெயிக்குது. இது உறுதி. காரணம் என்னன்னா, இப்போ விஜய் வந்து கொஞ்சம் நாளாக ஆடினார். அவர் ஒரு இது எதிர்பார்த்தார், எப்படியும் ஏடிஎம்கே கூட்டணி வரும், நமக்கு கூட்டணியில் ஆட்சி அமைக்கலான்னு. இங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. இப்போ பாமகக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு குளறுபடி பண்ணி இதெல்லாம் ஒரு நாடகம் நடத்தி எப்படியா கூட்டணி இதில் வரணும் அப்படின்னு அவங்களுடைய இன்னும் 6 மாதமோ என்னமோ இருக்குது, 9 மாதமோ என்ன இருக்குது. இதுக்குள்ளே எது மாறுது எது வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 2026 ஏடிஎம்கே ஆட்சி. இது மக்களுடைய செல்வாக்கோட மக்கள் முடிவு பண்ணி வச்சுக்குது. ஏன்னா மக்கள் திருப்பி மகேஷன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அதே வார்த்தை நானே சொல்கிறேன், ஏடிஎம்கே ஆட்சி கண்டிஷனாக வரும் 2026.